டெய்லியும் காலையில் மத்தியானம் நைட்டுன்னு 3 நேரம் சமைக்கிறது கூட நமக்கு பெரிய வேலை இல்லை. ஆனால் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது தான் ஒரு பெரிய வேலை. நமக்கு தெரிஞ்சது 4 குழம்பு இதையே வருஷ காலமும் வைக்கிறோம். சாப்பிட்றவங்களுக்கு போர் அடிக்குதோ என்னமோ, சமைக்கிற நமக்கு கண்டிப்பாக போர் அடிக்குது. ஆனால் சண்டே வந்தால் மட்டும் என்ன சமைக்கிறதுங்கிற கவலை இல்லை. ஏன்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக நான்வெஜ் தான். அதுலேயும் இந்த பிரியாணி செஞ்சு செஞ்சு போர் அடிச்சு போச்சு. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணின்னு மாற்றி மாற்றி சண்டே ஆனால் ஒரே பிரியாணி தான். சரி, இந்த பிரியாணியவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்னு பாய் வீட்டு மட்டன் பிரியாணி, இந்த ஆம்பூர் சிக்கன் பிரியாணி, தலப்பாக்கட்டு பிரியாணின்னு செஞ்சோன்னா ஒரு தடவை செய்யும்போது நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது மறந்து போயிடுது. சமைச்ச எனக்கு தான் மறந்து போகுது. ஆனால் சாப்பிட்ட என் பசங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அம்மா போன வாரம் அந்த பாய் வீட்டு மட்டன் பிரியாணி செஞ்சேல்ல, அதை செய் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமா எந்த சேனலில் எந்த பாய் செஞ்ச பிரியாணியை பார்த்து செஞ்சோன்னு தெரியலையேன்னு உட்காந்து தேடுவேன். ஆனால் இந்த வாரம் சண்டே யாருக்கு என்ன வேணும்னு கேட்கவே இல்லை. பாப்பா டான்ஸ் கிளாஸ் போயிட்டாங்க, தம்பிங்க 2 பேரும் சிலம்பம் கிளாஸ் போயிட்டாங்க. இன்றைக்கி நான் சமைக்கிறது தான் சாப்பாடு, நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த வாட்டி எப்பவும் போல் சிக்கன் வாங்காமல் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே வாங்க சொல்லியிருந்தேன். உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே லெமன் ஜூஸை நல்லா கோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, தயிர், சிக்கன் தந்தூரி மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சிக்கன் மேலே நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் போல் அப்படியே ஊற வச்சுட்டேன். சிக்கன் நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை அப்படியே ஓவனில் வச்சு குக் பண்ணலாம். பட் நான் அந்த மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்னு ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்துச்சு. குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக, ஆயில் இல்லாமல் சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து வச்சுட்டேன். சிம்மில் ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக குக் ஆகிருந்துச்சு. இப்போ ஒரு பவுலில் பட்டரை மெல்ட் பண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு, தந்தூரி மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே குக்கரில் வேக வச்சுருக்கிற சிக்கன் மேலே இந்த மசாலாவை நல்லா கோட் பண்ணிட்டேன். பட்டரை சிக்கன் மேலே நல்லா தடவுனதுக்கப்புறமா ஓவனில் ஒரு 5 மினிட்ஸ் போல் வச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிக்கனை குக்கரில் வேக வைக்கும்போது அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே நாம் அடியில் வச்சுருக்க பாத்திரத்தில் இறங்கியிருக்கும். அந்த சாறு எடுத்து ரசம் பண்ணிட்டேன். மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறமா தக்காளி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு சிக்கன் சாறு இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பும் சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டேன். பசங்க ஒரு வேளை சாப்பிடலைன்னா என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு பிடிச்ச சிக்கன் லெக் பீஸும் செஞ்சு வச்சுட்டேன். ஃபைனலாக ஒயிட் ரைஸ், ரசம், கூடவே தந்தூரி சிக்கன். சாப்பிடும்போது எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். பட் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசங்களும் ரொம்ப நல்லாவே சாப்பிட்டாங்க. லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் கொஞ்சம் நேரம் பசங்க கூட கிரவுண்டில் போய் விளையாடிட்டு செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு செடிகளெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டால் நல்லா இருக்குமேனு ட்ரிம் பண்ணதுக்கப்புறமா தோட்டத்தில் கொஞ்சம் பூவெல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் பறிச்சுட்டு விளக்கேற்றிட்டு படிக்க ஆரம்பித்தாச்சு.